உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ வேணுமென்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஐக்கானில் கொடுத்து விடுறேன். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போவோம். பிரின்சஸ் மினிட் வாஸ் ஹாப்பி ஆஸ் அ பால். இது என்ன அர்த்தம்டா, பிரின்சஸ் மினிட் வந்து ஒரு போல் அப்படி அந்த கீழே போட்டு அப்படி துள்ளி குதிக்கும்போது அது போல் மகிழ்ச்சியாக இருந்தாவோ, அந்த மகிழ்ச்சிக்காக சொல்லி நம்ம ஹாப்பி ஆஸ் அ பால் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாவாம், துள்ளி குதிப்போடு இருந்தாவாம். She came out of her room and bowed வணங்குறது to everybody. இது என்ன அர்த்தம்டா, அவள் வந்து அந்த ரூமை விட்டு வெளியால் வந்தாலாம். அவுட் ஆஃப் வெளியால் வந்தாலும் ஹர் ரூம், அவளுடைய ரூமை விட்டு வெளியால் வந்தாலாம். bowed to everybody. இதெண்டா ஒவ்வொரு ஆட்களையும் வணங்குறாளாம். அவட அம்மா அப்பா ரூமுக்கு வெளியால் நின்றவையில் அப்பாவையில் வணங்கினாலாம். She was happy for all day. இது என்ன அர்த்தம்டா, அந்த ஒரு நாள் அந்த ஃபுல் டேயும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும். பட் லேட்டர் பேந்து என்ன நடந்தாலும் a man came running to the king. ஒரு வளர்ந்த மேன் வந்து ஒரு ஆள் வந்து பர்சன் ஒரு நபர் வந்து கிங்கை நோக்கி ஓடி வந்தாராம். ஏன் வந்தான்னு பார்ப்போம். அந்த மேன் சொல்ற, Sire, the dam in the valley is cracked. அந்த டேம் வந்து, அதாவது அந்த அணைக்கட்டுன்னு சொல்லுவோமே, குளத்து நீரின்னு பாதுகாக்கணும். ஒரு அணைக்கட்டு வழியாக தானே அந்த அணைக்கட்டு டேம், அந்த மதகு கதவுன்னு சொல்லுவோம். அந்த டேம் அந்த மதகு வந்து அந்த அணைக்கட்டு டேம், அந்த அணைக்கட்டு வந்து கிராக், அதாவது உடைஞ்சு வெடிச்சு போட்டு அது ஒரு சின்ன பிளவு வந்துட்டுது கிங்கை நோக்கி இந்த ஒரு மேன் வந்து சொல்கிறேன். The boat is coming for our village. அந்த உடைஞ்சிலேருந்து தண்ணி வெளியே வந்து அந்த கிராமம் ஃபுல்லாக தண்ணியாக வெளியே வந்து ஒன்று இருக்குது. அந்த தண்ணி வெளியே வந்து ஒன்று இருக்குது. The boat is coming for our village. அந்த தண்ணி வந்து வில்லேஜை நோக்கி வருகுது என்று சொல்கிறேன். If the safety dam also cracks, then at least over 30 village will be swept away. இது என்ன அர்த்தம்னா, அந்த சேஃப்டி டேம்னு இருக்குது, அதுக்குள்ளேயோ அந்த அணைக்கட்டுக்குள்ளேயோ டேம் இருக்கும், அது சேஃப்டி டேம்னு சொல்லுவோம். அந்த தண்ணி வெளியே வரைக்கும் அதோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு டேம் இருக்குது. அந்த மதகு வந்து பிளவு வந்தால் அட்லீஸ்ட் மினிமம் 30 வில்லேஜாவது மூழ்கிடும். ஸ்வெப்டன்னா மூழ்கிடும். அந்த தண்ணி அடித்து அந்த அலையை அடித்து மூழ்கிடுமென்று சொல்லி அந்த மேன் வந்து கிங்கை நோக்கி சொல்கிறார். அப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, த கிங், பிரின்சஸ் மினிட் அண்ட் தி என்டையர் கேவல்ரி லெஃப்ட் இமீடியட்லி. அந்த கிங்கும் மற்ற பிரின்சஸ் மினிட் ரெண்டு பேரும் கேவல்ரி என்ற அந்த குதிரைப்படை என்றெல்லாம் சொல்லுவோம். அவையில் படையை முழுவதும் இந்த அரண்மனையை விட்டு வெளியே போயினோம். அந்த வில்லேஜை நோக்கி போயினோம். அந்த டேம், அந்த உடைஞ்ச டேமை நோக்கி அவ்வளோ பேரும் போயினோம். அந்த லெஃப்ட் விட்டு பிரிகிறது, அந்த இடத்தை விட்டு போயினோம். இமீடியட்லி உடனடியாக போயினோமா. எவ்ரிபடி வாஸ் ஹெல்பிங் டு எவாக்குவேட் தி வில்லேஜ். தென் எவாக்குவேட்னா வெளியேறுறது. ஒவ்வொருவரும் ஏன்னாண்டா அந்த அணைக்கட்டு உடைஞ்சி தண்ணி வெளியால் வந்து கொண்டு இருக்கு. அப்போ அந்த வில்லேஜில் நாங்கள் இருக்கலாது. அதுக்காண்டி எல்லாரும் எல்லாத்தையும் கட்டிக்கொண்டு தங்களோட உடைமைகளை கட்டிக்கொண்டு இந்த வில்லேஜை விட்டு வெளியால் போயினோம். அதுக்கு வந்து ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணினோம். அதான் எவ்ரிபடி வாஸ் ஹெல்பிங் டு எவாக்குவேட் தி வில்லேஜ். ஏன்னா சேஃப்டி டேம், இந்த டேம் வந்து கிராக் ஆகி தண்ணி வந்து ஒன்று இருக்குது. அப்போ அதில் அந்த வில்லேஜில் இருக்கலாம். அப்போ எல்லாரும் வெளியே தங்களோட உடைமைகளை கட்டி கொண்டு இருக்கணும். அப்போ ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள உதவினோம். அதான் எவ்ரிபடி வாஸ் ஹெல்பிங் டு எவாக்குவேட் தி வில்லேஜ். அப்போ அந்த வெளியேறதுக்கு எல்லா ஆயுதங்களும் செஞ்சு கொண்டு இருக்கேங்க. ஒரு பிரின்சஸும் ஹெல்ப் பண்ணுறா. பிரின்சஸ் மினிட்டும் சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுறா. அதில் ஒரு கேர்ளுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கேங்க. அந்த கேர்ள் வந்து அழுது கொண்டு சொல்கிறா, தேர்ஸ் நத்திங் லெஃப்ட் டு டூ நவ்.
இப்போ இப்போ இது என்ன அர்த்தம்னா நாங்கள் ஒன்றும் செய்யலாம், நாங்கள் இப்போ போகத்தான் வேணும், ஒன்றும் செய்யலாம் என்னோட இதில் அழுகிறோம். தேர்ஸ் நத்திங், ஒன்றும் செய்ய இயலாது, இப்பொழுது ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்கிறான். அங்கால பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. ஆல் அவர் பிலாங்கிங்ஸ் வில் பி கோன், ஆல் அவர் பிலாங்கிங்ஸ் வில் பி கோன், எங்களோட உடைமைகள் எல்லாம் வெளியே போகுது. அவர் ஹவுஸ் அண்ட் அவர் மெமரிஸ், எங்களோட வீடும் மற்றது எங்களோட ஞாபகங்கள், அந்த வீட்டிலிருந்து வசித்த அந்த ஞாபகங்களும் உங்களை விட்டு பிரிந்து போகுது என்று சொல்லி பிரின்சஸ் மினிட்டிட்ட வந்து அந்த கேர்ள் வந்து அழுகிறார். அதுக்கு பிரின்சஸ் மினி சொல்கிறா, வி வில் மேக் நியூ மெமரிஸ், நீங்கள் புதிய மெமரிஸை அங்கே உருவாக்குங்க. தி பேலஸ் வில் அசிஸ்ட் என்றா உதவி செய்கிறது, எல்லா உதவி செய்கிறது. யூ வித் எவ்ரி திங், உங்கள் அந்த அரண்மனை வந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் உங்களை உதவும், அந்த மெமரிஸை இப்போ உருவாக்குறதுக்கு எல்லா வகையிலும் அது உதவி செய்யும் என்று சொல்கிறா பிரின்சஸ் மினிட் வந்து அந்த கேர்ள்கிட்ட. ஒரு உமனோட வாய்ஸ் வந்து தூரத்துலேருந்து கேட்குது. அப்போ தூரத்துலேருந்து கேட்குது, ஹெல்ப் என்று கத்துற மாதிரி கேட்குது. பிரின்சஸ் மினிட் வந்து அதை கேட்ட பிறகு அப்போ என்னென்னா இப்போ தூரத்துலேருந்து ஒரு உமனோட சவுண்ட் வந்து கேட்குது. உமன்ஸ் க்ரை ஃபார் ஹெல்ப் கம்மிங் ஃப்ரம் ஃபார் அவே, தூரத்துலேருந்து ஒரு பெண்ணுண்ட குரல் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அலறுற குரல் வந்து கேட்டுதான். She took her horse and left in that direction without much thought. இது என்ன அர்த்தம்னா அவள் வந்து டேக்குன்னு சொல்லுவேன். அப்போ அந்த குதிரையை எடுத்தாலாம் அந்த டிரெக்ஷன், அதாவது அந்த ஒளி வந்து அந்த உமன் ஹெல்ப் காத்தினா அந்த டிரெக்ஷன், அந்த ஓசை வந்த வழியே அவள் போக ஆரம்பித்தாலும் அந்த டிரெக்ஷன் வழியே வித்தவுட் மச் தோட், கணக்கை யோசிக்காமல், தோட்டன சிந்தனை கணக்கை யோசிக்காமல் அவள் வந்து அந்த அந்த குதிரையை எடுத்துக்கொண்டு வலிக்கிட்டாலும் அந்த சத்தம் கேட்ட வழியே. அப்போ அதில் இருந்த அந்த பிரின்சஸோட இந்த காவலாளி வந்து, நோ பிரின்சஸ், தட்ஸ் நாட் சேஃப், இது சேஃப் இல்லை பிரின்சஸ், அந்த இடம் சேஃப் இல்லை, நீங்கள் அந்த வழியாக போகிறீங்க, சேஃப் இல்லை என்று கூச்சலிட்டாலும் இந்த காவலாளி. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இந்த பிரின்சஸ் மினிட் வந்து தனக்கு டோனியை கூட்டிக் கொண்டு போனாவான். டொனிக்கு மேலே ஏறி நின்று அந்த டிரெக்ஷன் வழியே போனாவான், அந்த ஓசை வந்த வழியே. அப்போ அந்த பிரின்சஸ் மினிட் வந்து ஒரு கேர்ள் வந்து அழுது கொண்டிருக்கிறா. அந்த போன வழியில் அந்த டிரெக்ஷனில் அந்த வழியில் வந்து அந்த இடத்த வந்து ஒரு கேர்ள் வந்து அழுது கொண்டிருக்கிறான். அப்போ வாட் ஹேப்பன் அந்த பிரின்சஸ் மினி கேட்குறா. அதுக்கு அந்த கேர்ள் வந்து, மை சன்ஸ் தே ஆர் ஸ்வெப்ட் அவே இன் தி வாட்டர், என்னென்னா இட்ட மகன்மார் அவள் வந்து அந்த தண்ணிக்க மூழ்கடிக்கப்பட்டிருக்கணும், அந்த தண்ணிக்க விழுந்து போயினோம், மூழ்கி கொண்டிருக்கணும் வந்து பிரின்சஸ் மினிட்ட போய் அந்த கேர்ள் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து பிரின்சஸ் மினிட் வந்து அதுக்கு வந்து தி பிரின்சஸ் பேனிக் அண்ட் டிடன்ட் நோ பட் டு. அப்போ பேனிக், அதை பீதி அடைஞ்சாவும் பயந்தாவும் என்ன செய்கிறது அறியாமல் கொஞ்சம் திகைச்சு கொண்டு நின்றாவும் என்ன செய்வோம்னு வச்சுக்கொண்டு. அதுக்கு வந்து அவ கூட சிந்தனை ஒன்று வருது. என்னென்னா எந்த சிந்தனையான தேவதை சொந்த ஒரு சொல் வந்து அவளுக்கு அவட மனசில் வந்து வருது, சிந்தனை ஒன்று வருது. அது என்னென்னா, தீஸ் ஆர் மேஜிக்கல் கிஃப்ட்ஸ், யூ கேன் யூஸ் ஈச் ஆஃப் தெம் ஒன்ஸ். இது என்னென்னா அந்த நான் ஏற்கனவே முதல் சொன்ன மாதிரி அந்த பார்ட் பண்ணி இருந்தது அந்த ஸ்டோரி தான் அப்படி தொடர்ந்து வருது. அப்போ என்ன சொல்கிறான்டா, என்ன அங்கே மேஜிக்கல் கிஃப்ட்ஸ் இருக்குது, அதாவது மந்திர பொதி இருக்குது, அது வந்து ஒரு கதான அது பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை ஒன்று பிரின்சஸ் மினிட்டுக்கு வருது. அப்போ டக்குன்னு பிரின்சஸ் மினிக்கு வருது, வாட் எவர் வென் எவர் அண்ட் வித் வாட் எவர் யூ நீட், எந்த தேவைக்கும் எப்பொழுதும் அதை பயன்படுத்தலாம் என்ற மாதிரி அவருக்கு ஒரு சிந்தனை ஒன்று வருது. தேவதை முதல் சொன்ன மாதிரி தான். பட் யூ நீட் ஹேவ் திஸ் strength not use them for the next 48 hours. 48 மணி பிறகு அதை பாவிக்கணும். ஸ்ட்ரென்த் பலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த சிந்தனை வந்து அவருக்கு மனசில் வருது. அப்போ அதுக்கு பிறகு அந்த சிந்தனை வந்து வருது, and only then they will
their magic on you. அது பிறகு வந்து அந்த மந்திரம் வந்து உனக்கு வேலை செய்யும்ன்ற மாதிரி தேவதை சொன்ன அந்த வார்த்தை வந்து அவரோட சிந்தனையில் வந்து வருகுது. அதுக்கு பிறகு அந்த சிந்தனையிலேருந்து வருகுது அண்ட் மேக் யூ taller அண்ட் பிகர். அந்த சிந்தனை தான் அப்படியே வருகுது அவருக்கு. அந்த அதாவது ஃபேரி அதாவது தேவதை சொன்ன அந்த சிந்தனை வந்து அவருக்கு மனசில் வருகுது. அதுக்கு பிறகு பிரின்சஸ் மில்க் வந்து சொல்கிறான், பட் ஜூஸ் வில் மை ஹைட் அண்ட் சைஸ் be if I let those kids drown. But juice will my height and size be if I let those kids drown. இது என்னண்டா இந்த சைஸ் இருந்தால் இந்த ஹைட் இருந்து என்ன பிரியோசனம், நான் சைஸாக இருந்தால் என்ன பிரியோசனம், அந்த அந்த குழந்தைகள் மூழ்கடிக்கப்பட்டால் எனக்கு என்ன பிரியோசனம், ஹைட்டாக இருந்தால் என்ன பிரியோசனம் ரெண்டு மாதிரி அவள் கதைக்கிறான். பிரின்சஸ் மினிட் வந்து பட் ஜூஸ் வில் மை ஹைட் அண்ட் சைஸ் பி இஃப் ஐ லெட் தோஸ் கிட்ஸ் ட்ரோன். என்னண்டா இது அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் இந்த மேஜிக் கிட்ஸை வச்சு நான் உயரமாகிறதால என்ன பயன்? இந்த கிட்ஸ் வந்து மூழ்கடிக்கப்பட்டால் என்ற ஒரு அர்த்தம். இவையில் மூழ்கினா எனக்கு என்ன பயன்? இந்த உயரத்தாலே இந்த உயரமாக இருந்தும் பயன் இல்லையே என்ற மாதிரி அவட கருத்து வந்து அவ சொல்கிறா தனக்கு தானே. அதுக்கு பிறகு பிரின்சஸ் மில்க் வந்து வால்நட், அதாவது பிரின்சஸ் த்ரூ 1/2 ஆஃப் தி வால்நட். இதில் என்ன ட்விஸ்டண்டா, இப்போ அந்த வால்நட் இருக்குது தானே, அது வந்து 10 இது சரியோ. அப்போ ஒரு பாதி இதை போட்டுட்டு பாதி இதை என்னது பாவிச்சவ இல்லை பாதி ஒன்றும் பாவிக்கிறேன், அந்த பாதி இதைத்தான் இப்போ பாவிக்கிறான், மற்ற பாதி ஒரு இடத்தை பாவிப்பா. அப்போ பிரின்சஸ் த்ரூ 1/2 ஆஃப் தி வால்நட், ஹாஃப் ஒன்றுல ஹாஃப் அரவாசி, சரி அரவாசி, அதான் 1/2 ஆஃப் தி வால்நட் இன்டு தி வாட்டர், தண்ணிக்குள்ளே தூக்கி வீசினாவாம் ஒரு பாதி பாதாம. ஹோப்பிங் தட் தி மேஜிக் ஒர்க்ஸ், அதாவது நம்பினாவாம் அந்த மேஜிக் வந்து வேலை செய்யணும்னு நம்பிக்கை உண்டாவாம். அண்ட் இட் டிட், அது வேலை செஞ்சுதான். தி வால்நட் turned into a big wooden board. இது என்ன அர்த்தம்னா, அந்த பிரின்சஸ் இருக்கிறாதானே அவன் வந்து தூக்கி போட்ட ஒரு ஹாஃப் ஆஃப் வால்நட், அதை தூக்கி போட்டோன்னா அது தண்ணிக்கு விழுந்தோன்னா கொஞ்சம் ஏற்றுப்படுறதா அது ஒரு வுடன் போட், அதாவது அந்த மரத்தால் செய்யப்பட்ட படகு மாதிரி மாறிச்சான். அது வந்து கொஞ்சம் பெருசாக மாறிச்சான் அந்த வுடன் போட், அதாவது அந்த போட்ட வால்நட் அது வந்து பெருசாக மாறிச்சான், தண்ணிக்கு பிடிக்காத வரைக்கும் ஒரு வுடன் போட், அதை மரத்தால் செய்யப்பட்ட ஒரு படகு மாதிரி மாறி. அண்ட் கேரிட் தி பாய்ஸ் வித் இட், அதுக்குள்ள வந்து தங்களோட அந்த அம்மாவோட குழந்தைகளை வந்து ஏற்றி கொண்டு கடைக்கு சேர்ந்துதான். அண்ட் கேரி தி பாய்ஸ் வித் இட், அதுக்குள்ளே வித் இட்னா அதுக்குள்ளே அந்த பாய்ஸை வந்து தூக்கி கொண்டு அந்த கடைக்கு வந்து சேர்ந்துதான். ரெண்டு பாய்ஸும் கத்தி கொண்டு வரையினம் அம்மாட்ட ஓடிக்கொண்டு. அப்போ அந்த அழுத கேர்ள் வந்து சொல்கிறா, ஓ பிரின்சஸ், யூ ஆர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் எல்லாத்துலேயும் பெருந்தன்மையாக இருக்கிறீங்க, எல்லாம் நீங்கள் நல்லது செய்கிறீங்க. யூ சர்வ்ட் மை சன்ஸ் லைஃப். இது என்ன அர்த்தம்ங்கிற இந்த 2 குழந்தைகள உயிரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லி பிரின்சஸ் மினிட்ட வந்து இந்த கேர்ள் வந்து தேங்க்யூ, அதாவது வாழ்த்து சொல்கிறா, தேங்க்யூன்னு சொல்லி இதை சொல்கிறான். அப்போ அந்த அதில் காவி கொண்டு வந்த அந்த காப்பாற்றின அந்த ஒரு பாய் வந்து சொல்லி நம்ம பிரின்சஸ் மினிட்ட நோக்க, யுவர் ஹைனஸ், we were taken by the wild waters from up the valley. இது என்ன யுவர் ஹைனஸ் என்றால் நீங்கள் பெருந்தன்மை, உங்களுடைய பெருந்தன்மை நாங்கள் தலை வணங்குகிறோம் என்று சொல்லி அதோட அர்த்தம். we were taken by the wild waters, நாங்கள் பெரிய அலையால், வைல்டுனா மிகப்பெரிய அலையால் நாங்கள் அடித்து செல்லப்பட்டோம் என்று சொல்கிறேன் அந்த பாய். தி வாட்டர் வில் நாட் ஸ்டாப், அந்த தண்ணி வந்து நிறுத்தப்படவில்லை, வந்து கொண்டே இருக்குது அந்த தண்ணி. தி டேம் அப் இன் தி வேலி இஸ் பிரேக்கிங், அந்த மதகு வந்து பிளவு வந்துட்டுது, பிரேக் ஆகிட்டு உடைஞ்சிட்டுது என்று சொல்லி சொல்கிறான்.
அண்ட் இஃப் வி குட் நாட் ஸ்டாப் தி டேமேஜ், அந்த டேமேஜை நாங்கள் சரிப்படுத்த முடியாவிட்டால், அந்த 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 உடைஞ்சிட்டு அந்த மதம் வந்து உடைஞ்சிட்டு தானே, அதை நாங்கள் சரிப்படுத்த விட்டால் தி என்டையர் வில்லேஜ் will drown. தி என்டையர் வில்லேஜ் will drown. முழு வில்லேஜும், என்டையர்னா முழுவதும் என்ற அர்த்தம். என்டையர்னு சொல்லுவோம். முழு வில்லேஜும் மூழ்கடிக்கப்பட்டுவிடும். ட்ரோவுன்னா மூழ்கடிக்கப்பட்டுவிடும். Princess Minute mounted her horse. இது என்ன அர்த்தம்னா, பிரின்சஸ் மினிட் வந்து அந்த தன் துணிக்கு மேலே ஏறினாவாம். And climbed up the valley. To her surprise, அந்த மதகுக்கு மேலே ஏறினாம். அந்த அணைக்கட்டுக்கு மேலே துணியோட ஏறினாவாம். அவ ஆச்சரியப்படம். To her surprise ஆச்சரியப்பட Tony, who hardly trotted, was climbing up like a muscle stallion. என்ன அர்த்தம்னா, அவட டொனி வந்து கொஞ்சம் மூர்க்கத்தனமாக ஏறிச்சான், மேலே கொஞ்சம் உற்சாகமாக மூர்க்கத்தனமாக ஏறிச்சான். டொடட்ன்னா நான் முதலே சொன்னேன் பார்ட் 1 வீடியோவில். டொடட்னா தள்ளாடிக்கொண்டே என்ற அர்த்தம். கிளைம்பிங்கான ஏறுறது, கிளைம்பிங்னு அந்த அப்படியே அந்த அணைக்கட்டு வழியாக அவள் டொனியோட பிரின்சஸ் மினிட்டும் சேர்ந்து அப்படி ஏறிக்கொண்டு போயிடும். எப்படி ஏறின மூர்க்கத்தனம். டொனி வந்து ஆச்சரியப்பட்டாவும் மூர்க்கத்தனமாக கொஞ்சம் ஹார்ட்லி கடினமாக கொஞ்சம் கணைச்சி கொண்டு மசில் ஸ்டாலியன் அந்த குதிரை அந்த கட்டமைப்பை சொல்லினோம். அந்த வலிமையோட எரிச்சான். லைக் எ மசில் ஸ்டாலியன் வலிமையோட எரிச்சான். பிரின்சஸ் மினிட் கத்துறா, ரைட் ஹியர் டோனி, லுக் அட் தட். அதை பேரு வி ஹேவ் டு. அது தண்ணி வலிஞ்சு கொண்டு இருக்கு, அதுக்கிட்ட வந்துட்டினா. அப்போ அதான் சொல்கிறா டோனி வந்து, பிரின்சஸ் மினிட் வந்து கத்துறா டோனியை நோக்கி, ரைட் ஹியர் டோனி, லுக் அட் தட். அதை பேரு we have to repair the dam. I am the only one here who has magical gifts. இது என்ன அர்த்தம்னா, நான் ஒன்று தான் வச்சிருக்கேன் மேஜிக்கல் கிஃப்ட்ஸில். ஒன்றுன்னா ஒரே அந்த ஒரு வால்நட் வந்து பாவிச்சுட்டா. என்னத்துக்கு? அந்த குழந்தையை காப்பாற்ற. மற்ற வால்நட் தான் இருக்குது. அப்போ அதான் சொல்கிறா, I am the only one here who has magical gifts. நான் ஒன்று தான் வச்சிருக்கேன். I have to try. அதை பாய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பிரின்சஸ் ஜூஸ் தி அதர் ஹாஃப் ஆஃப் தி வால்நட். மற்ற பாதியும் ஜூஸ் பண்ணுறாவாம். டு ரோ herself closer to the fissure in the dam. இது என்ன அர்த்தம்னா, ரோன்னா செலுத்துறதா. அவள் வந்து அந்த படகை வந்து செலுத்தி கொண்டு போனாவாம். ரோன்னா செலுத்துறது. க்ளோஸ் டு தி ஃபிஷர் இந்த டேம்னா, ஃபிஷர் அந்த பிளவு ஏற்பட்ட இடத்துக்கு, அப்படி பிளவு ஏற்பட்ட இடத்துக்கு அருகில் வந்து செலுத்தினாவான் தானாகவே. அவள் வந்து அப்படி செலுத்தினாவாம். அந்த அது கீழே வச்சோடனே பெரிய ஒரு போட் மாதிரி மாறிச்சான், படகு மாதிரி மாறிச்சான் தானாகவே என்ற அர்த்தம். க்ளோஸர் டு தி ஃபிஷர் இந்த டேம். ஃபிஷர் அந்த பிளவு ஏற்பட்ட இடத்துக்கு அந்த படகு வந்து போச்சான். அந்த கடல் அந்த தண்ணி வழியாக போச்சான். தி மேஜிக்கல் வால்நட் went straight to the fissure without wavering with the waters. அந்த மேஜிக்கல் வால்நட் வந்து ஸ்ட்ரெயிட் அந்த பிளவு ஏற்பட்ட இடத்துக்கு நேரடியாக அப்படி தண்ணியோட போச்சாம். தண்ணி வந்து அலை வந்து எதிர்த்து செய்து பயணிச்சு தான். அப்போ தண்ணியோட அடிபட்டு போகலை என்றுதான் சொல்லிடணும். வித்தவுட் போகவில்லை, வேவரிங் அந்த அலை வழியே போகவில்லை. அலை வந்து இப்படி இடப்பக்கத்துலேருந்து வெளப்பக்கமாக அடிக்குது, இது வெளப்பக்கத்துலேருந்து இடப்பக்கமாக போயிடும். அப்போ எதிர் திசையில் போயிடும். அந்த அலையோட போகலை என்று சொல்லிடணும். அந்த வித்தவுட் வேவரிங் with the waters held the dam together with the ends of the clip. இது என்ன அர்த்தம்னா, அவள் வந்து அந்த டேமை வந்து ஒன்றாக அந்த கிளிப் ஒன்று கொடுத்தவதான தேவதை, அதாவது ஃபேரி வந்து ஒரு கிளிப்பும் மந்திர மேஜிக்கல் கிஃப்ட்ஸில் அதில் உண்டாயிருக்குது. அப்போ அந்த கிளிப்பை வச்சு அவள் என்ன செய்கிறான்டா, அதை வந்து இந்த பிளவுபட்ட அந்த ஃபிஷர் அந்த பிளவுபட்ட இடத்த வந்து அந்த ends of the clip அந்த கிளிப்பு அந்த பின் இருக்கு தானே, சதை குதிரை பின், அதை வந்து அதில் 2 முடிவிடத்தில் ஒன்றாக அதை வந்து அந்த பிளவு ஏற்பட்ட இடத்த ஒன்றாக இணைச்சி வச்சு இன்ஸ் ஆஃப் த கிளிப்னா 2 அந்த முனைவும் அந்த பின் வந்து கொழுவுற இடத்த வந்து அந்த பிளவு ஏற்பட்ட இடத்தோட
வச்சாவாம், அதோட தொடுத்தாவாம். அண்ட் brought them together and the magic happened. இது என்ன அர்த்தம்னா, அதை கொண்டு போய் ஒன்றா வச்சிருக்கேக்க அந்த மேஜிக் வந்து வேலை செஞ்சுதான். தி டேம் was prepared like new. எப்படி புதுசாக இருந்ததோ அது மாதிரி அந்த பிளவு எல்லாம் அப்படியே சடன்னு மறைய வலிக்கிட்டான். அப்போ புதுசாக எப்படி இருந்தோ அதே மாதிரி அந்த டேம் வந்து மாறிச்சான். பிரின்சஸ் மின்ட் கத்துறா, ஹே ஜெய், ஹே டோனி, டிட் யூ see that? நீ பார்த்தியா அதை, அந்த மேஜிக்கை நீ பார்த்தியா? There was no one around to see and applaud the efforts of the princess. அப்லோடுன்னா கை தட்டுறது, அவட அந்த எஃபர்ட்ஸ் அந்த அவட அந்த அந்த மரம் அந்த அவள் செஞ்சது அந்த வேலைக்கு வந்து ஒரு தரம் கை தட்ட, ஒரு பார்க்கக்கூட ஒரு தரம் இல்லையா அந்த இடத்த சுற்றி. பட் ஷீ டிடன்ட் ஹியர். அவள் அதை பற்றி பொருட்படுத்தலை, அதை பற்றி ஹேர் வந்து பொருட்படுத்துறது இல்லையா, அவள் அதை பற்றி பொருட்படுத்தலை. all she had about is her kingdom. அவள் எல்லாமே அவளோட எல்லா முழு கவனமுமே அவளோட ராஜ்யத்தை பற்றி தான் இருக்கான். அக்கறை முழுக்க அக்கறையும் ராஜ்யத்தை பற்றி தான் இருக்கான். தி பிரின்சஸ் went back down to see if everything they did has helped. அவள் உதவி செஞ்ச அதே என்றதை இந்த பிரின்சஸ் தான் சொல்கிறேன், பிரின்சஸ் மின்ட்டை தான் சொல்லிடுறேன். அப்போ அந்த அவள் உதவி செஞ்ச அனைத்தும் அவளுக்கு உதவி இருக்குதா, இந்த வில்லேஜஸுக்கு உதவி இருக்கு, நான் உதவி செஞ்ச எல்லாம் உதவி இருக்குதான்னு சொல்லி அவள் பார்க்க மேலான் இருக்க மவுண்டன் மேலான் நின்ற அந்த டேமுக்கு மேலே. அப்போ கீழே வந்து இறங்கி அந்த இறங்கி பார்க்கலாம், டவுன் டு see if. அவள் பார்க்குறாவான் தான் உதவி என்ன தான் செஞ்ச வேலை வந்து அவளுக்கு உதவி செய்யுதா என்று சொல்லி, பயன் இருக்குதா என்று சொல்லி கீழே வந்து பார்க்க வந்தாவான். கீழே இறங்கி எனக்கு அந்த டொனியோட வந்தாவான் இறங்கி. அண்ட் இட் ஹேட் ஃபார் ஷுவர், அது உதவி செஞ்சுதான். தி வில்லேஜஸ் were saved. அந்த வில்லேஜை வந்து சேவ்டாக இருந்திடம், பாதுகாக்கப்பட்டினமாம். அண்ட் தி வாட்டர் ஹேட் calmed down. அந்த வாட்டரும் கொஞ்சம் அந்த பிளவைப்பட்ட இடத்த வந்து அடைச்சபடியாக வந்து அந்த வாட்டரும் வந்து கொஞ்சம் அமைதி அடைஞ்சுதான். அது வந்து ஸ்டாப் பண்ணப்பட்ட அந்த தண்ணி வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டபடியாக அது அப்படியே அந்த தண்ணி வந்து அப்படி மெல்லமாக போச்சான். அது ஹார்ம் டவுன், அலை ஒன்றும் இல்லாமல் மெல்லமாக தண்ணி ஆட்சி தண்ணி மாதிரி போச்சான். அப்போ அவள் வந்து இப்படி பார்க்க காம் டவுன் என்ன அமைதியாக இருந்தது, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் அமைதியடைஞ்சு கொண்டு இருந்தது. அப்போ அதுக்குள்ளே டோனியோட அவள் பிரின்சஸ் மினியோட அப்படி உள்ளுக்க வந்து கொண்டு கேட்க ஒரு கேர்ள் வந்து அழுது கொண்டு இருக்குடா. அப்போ பிரின்சஸ் மினி கேட்குடா, வாட்ஸ் தி மேட்டர், என்ன விஷயம்? அந்த கேர்ள் வந்து, ஐ கேனாட் ஃபைண்ட் மாண்டி மை பப் பட் இஃப் கி ட்ரவுன். அப்போ அது என்னென்னா, இந்த மாண்டி என்றது ஒரு தான் வளர்க்குற ஒரு நாய்க்குட்டி, அதுக்கு தான் மாண்டி என்று பேர் வச்சிருக்கிறா. அந்த நாய்க்குட்டியை காணையில், ஐ கேனாட் ஃபைண்ட், என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை பப், என்னுடைய நாய்க்குட்டியை. பட் இஃப் கி ட்ரவுன், அது வந்து மூழ்கி இருக்குமோ என்று சொல்லி ஒரு கதைக்கிறான். மூழ்கி இருக்குமோ ஒரு வேலை இந்த தண்ணிக்குள்ள என்று கேட்குறா, என்று நெக்கிறா என்று சொல்கிறா. பட் இஃப் கி ட்ரவுன், மூழ்கி ட்ரவுண்ட் என்றா மூழ்குறது, அவன் மூழ்கி இருப்பானோ என்று சொல்லி அந்த ஹீன்றது அந்த நாயைத்தான் குறிக்குது, ஹே. அப்போ பிரின்சஸ் மணி சொல்கிறா, பட் நோ பர்ட் யூ ஆர் அப், fly down there and bring the baby back, go. அந்த பேர்ட் அந்த மந்திர பொதியில் ஒரு பேர்டும் அந்த ஃபேரி வந்து கொடுத்தாவா. அப்போ அந்த பேர்ட்டிட்ட வந்து இவள் வந்து இந்த பிரின்சஸ் மினிட் வந்து சொல்கிறா, அப்படி கட்டளை இடுறா, அப்படி நீ மேலே பறந்து இந்த பிறகு மேலே பறந்து இப்போ இந்த ஒருக்கா கீழே ஒருக்கா பறந்துட்டு இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வா அந்த பாப்பியை வந்து திருப்பி கொண்டு வான்னு சொல்லி அந்த பேர்ட்டிட்ட வந்து அவள் சொல்கிறான். மூமெண்ட்ஸ் பாஸ்ட், அப்போ கொஞ்சம் கணம் வந்து கொஞ்சம் டைம் போச்சு தான். அண்ட் தி பேர்ட் ஹேட் டன் இட்ஸ் ஜாப். அந்த பேர்ட் வந்து அந்த சொன்ன வேலையை வந்து செஞ்சுதான். அந்த மாண்டியை வந்து தன்னை சொண்டால அப்படி அந்த நாயை வந்து காப்பி கொண்டு வந்துதான் அந்த பேர்ட். அந்த அழுத கேர்ள் வந்து மாண்டி. அப்போ அந்த பிரின்சஸ் மினிட் வந்து அந்த நாய்க்குட்டியை வந்து அந்த பேர்ட்டிட்ட சொல்லி வந்து காப்பாற்றி கொடுத்தோடனே எல்லா மக்களெல்லாம் கடகோஷம் அனுப்பினோம். என்னென்ன ஹே கோ ஹே உண்டு. அதுக்கு பிறகு அந்த ட்ரிங்கிட்ஸ் வித் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அந்த செல்லர் வந்து சொல்கிறார், பிரின்சஸ் ஐ bow to you and your generosity.
நான் தலைவணங்குறேன் உண்ட உயர் தன்மைக்கு ஜெனரோசிட்டின்னு உயர் தன்மை உயர் பண்புக்கு பவ் என்ற வணங்குறது தலை வணங்குறதுன்ற அர்த்தம். அப்போ மக்கள் எல்லாரும் கத்தினும் கரகோஷம் எழுப்பின ஹேல் த பிரின்சஸ், ஹேல் த பிரின்சஸ், ஹேல் தி பிரின்சஸ். என்னென்னா வாழ்த்துக்கள் இளவரசிக்கு வாழ்த்துக்கள் என்று கத்தினம். இளவரசி ஹெயில் வாழ்த்துக்கள், ஹெயில் தி பிரின்சஸ் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். அப்போ அவள் பிரின்சஸ் மீட் கொஞ்சம் தியானம் செஞ்சு கொண்டு கேட்க, அவட அரண்மனையில் கொஞ்சம் அமைதியாக இருந்து தியானம் செஞ்சு கொண்டு கேட்க, பிரின்சஸ் மீட்டுக்கு முன்னால் அவக்கு 3 கிஃப்ட்ஸ் கொடுத்தா. அந்த தேவதை உதிச்சு ஹாய் பிரின்சஸ், டூ யூ ஹேவ் தி மேஜிக்கல் கிஃப்ட்ஸ் ஐ கேவ் யூ? நான் தந்த அந்த மந்திர பரிசுகளை நீ வச்சிருக்கிறியா? இப்பவும் வச்சிருக்கிறியா? டூ யூ ஹேவ் வச்சிருக்கிறது. மேஜிக்கல் கிஃப்ட்ஸ் ஐ கேவ் யூ, நான் தந்த அப்போ நான் தந்த கிஃப்ட்ஸை நீ வச்சிருக்கிறியா என்று சொல்லி தேவதை ஃபேரி பிரின்சஸ் மின்ட்டை நோக்கி கேட்குறான். அப்போ பிரின்சஸ் மின்ட் சொல்கிறா, ஓ ஹாய் தேர், ஸோ ஐ ஹேட் டு யூஸ் தெம் ஆல், நான் எல்லாத்தையும் பாவிச்சிட்டேன்னு சொல்கிறா. தேவதை யூ யூஸ் தெம் ஆல், எல்லாத்தையும் பாவிச்சிட்டியா? ஹவு வில் ஐ நவ் மேக் யூ டோலர் அண்ட் பிகர், நான் எப்படி உன்னை இப்போ உயரமாக்குறது என்னென்று உன்னை இப்போ உயரமாக்குறது, எல்லாத்தையும் நீ பாவிச்சுட்டு என்னென்று நான் இப்போ இந்த கணத்தில் உயரமாக்குறது நவ் இப்போ எப்படி நான் உன்னை உயரமாக்குறதுன்னு சொல்லி பிரின்சஸ் மீட்டை நோக்கி ஃபேரி கேட்குறா. அப்போ பிரின்சஸ் மீட் ஃபேரி கேட்குறா. அப்படி என்னென்னு நான் இப்போ உயரமாக்குறது, எல்லாத்தையும் நீ எல்லா கிஃப்ட்ஸையும் நீ பாவிச்சுட்டு அப்போ என்னென்னு இப்போ இந்த தற்பொழுது எப்படி உன்னை உயரமாக்குறதுன்னு சொல்லி ஃபேரி பிரின்சஸ் மினிட்டு கேட்குறா. அப்போ பிரின்சஸ் மினிட் சொல்கிறா, பட் தட்ஸ் தி திங் டியர் ஃபேரி, அது இல்லை தேவதை. ஐ டோன்ட் want to be taller and bigger, நான் உயரமாக விரும்பல. someone called me the greatest and honestly, என்ன அர்த்தம்? சில பேர் என்ன கூப்பிடுறேன் நல்ல பண்புடையவன் கிரேட்டஸ்ட் உயர் பண்பாகவும், அண்ட் ஒனஸ்ட்லி நேர்மை என்றும் நேர்மையானவள் இவள் நேர்மையானவரிசி என்றும் கூப்பிடுற அழைக்கின்றார்கள் என்று கோல்ட் மீ என்னை அழைக்கின்றனம் சில பேர். இஃப் மை சைஸ் இன்க்ரீசஸ் அட் தி cost of my people, இது என்ன அர்த்தம்டா? இப்படி அழைக்கிறபடியே மக்கள் இப்படி அழைக்கிறபடியே மக்களால் என்ற பண்பு நான் உயரமாகாட்டியும் என்ற பண்பு அதிகரிச்சுது, மக்களால் என்ற பண்பு உயர்ந்தது, நான் உயரமாகாட்டியும் என்ற பண்பு உயர்ந்தது, அதால் நான் உயரமாக எனக்கு விரும்பல நான் என்று சொல்லி பிரின்சஸ் மீட் ஃபேரிட்டே சொல்கிறான். ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு பிகம் அ டோலர், நான் ஒருபோதும் உயரமாக விரும்பலை, நான் உயரமாக வேணாம், எனக்கு தேவையில்லை. அப்போ தேவதை சிரிக்கிறான். இப்படி பிரின்சஸ் மினி முதல் சொன்னால் நான் உயரமாகத்தான் வேணும், நான் சிரிப்பாக இருக்கோம், நான் சந்தோஷமாக இருக்கோம், நீ என்னை உயரமாகத்தான் வேணும் என்று சொன்ன பிரின்சஸ் மினி இப்போ மாறி கதைக்கிறா. எப்படி என்றால் எனக்கு உயரமாக தேவையில்லை, மக்களாலேயே என்ற பண்பு உயர்ந்தது, நீ தந்த கிஃப்ட்ஸாலேயே அது என் பண்பு உயர்ந்தது, எனக்கு உயரமாகாட்டியும் என் பண்பு உயர்ந்தது, அதை எனக்கு காணும் என்று சொல்லி பிரின்சஸ் மினிட் ஃபேரிட்டு சொல்கிறா. அப்போ ஃபேரி சிரிக்கிறாள். அப்போ யூ ஹேவ் லேர்ன்ட் தி ட்ரூ மீனிங் ஆஃப் பீயிங் ஹியூமன் டியர், நீ ஒரு மனுஷனாக பிறந்ததுக்கு நீ மனுஷனாக ஏன் பிறந்தன்றதை அறிஞ்சிட்ட, மனுஷனாக பிறந்ததுக்கான அர்த்தத்தை நீ அறிந்து விட்டாய் என்று சொல்லி ஃபேரி பிரின்சஸ் மினிட்டு சொல்கிறா. அப்போ ஃபேரி சொல்கிறப்ப இட் வாஸ் நெவர் அபவுட் யுவர் சைஸ், இட் வாஸ் அபவுட் ஹவ் யூ புட் யுவர் குட் ஹார்ட் டு யூஸ், நீ இந்த நல்ல மனசை குட் ஹார்ட் உண்ட நல்ல மனசை எப்படி நீ பாவிக்கிற என்றதை பொறுத்து தான் உண்ட சைஸ் அமைஞ்சிருக்குது என்று சொல்கிறார். உண்ட சைஸ் முக்கியம் இல்லை, இட் வாஸ் நெவர் அபவுட் யுவர் சைஸ், உண்ட சைஸ் முக்கியம் இல்லை, நீ என்ன உண்ட நல்ல பண்பை வச்சு எப்படி நீ அதை பயன்படுத்துகிற, மற்றாக்களுக்கு எப்படி உதவி செய்கிற என்றதான் முக்கியம் என்று சொல்லி தேவதை பிரின்சஸ் மினிட்டு சொல்கிறா. பிரின்சஸ் மினிட்டுக்கு சொல்கிறா.
I would say my gifts have actually worked. Goodbye, princess. இந்த பரிசு வந்து உண்மையாக அந்த வேலையை சரியாக செஞ்சுருக்குது, இந்த பரிசு நல்ல வடிவாக வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லி குட் பை என்று அவருக்கு வந்து போகிறா. குட் பைன்னு சொல்லி போட்டு அப்படியே எப்படி தோன்றினாவோ அதே மாதிரி அப்படி மறைஞ்சும் போகிறா. அப்படியே மறைஞ்சு போனா பிரின்சஸ் மினிட்டுக்கு முன்னால். அப்போ பிரின்சஸ் மினிட் நெவர் சோ தி ஃபேரி அகெயின். பேந்து அந்த தேவதையை அவள் பார்க்கவே இல்லையா, சொல்லிட்டு போனா. பிறகு அவள் காணவே இல்லையா. அதான் சொல்லினேன், பிரின்சஸ் மினிட் நெவர் சோ பார்க்கறது ஒரு போதும் பார்க்க நெவர் ஒரு போதும் இல்லை. பிறகு அதுக்கு பிறகு அவள் காணவே இல்லையா, அவளுக்கு முன்னால் தோன்றவே இல்லையா பிரின்சஸ் மினிட்டுக்கு முன்னால். அப்போ இப்படி அந்த பிரின்சஸ் மினிட்ட வந்து ஃபேரி சொன்ன அந்த ஞாபகத்தை வச்சுக்கொண்டு அப்போ பிரின்சஸ் மினிட் வந்து நிற்கிறா தனக்கு தானே. பட் ஷீ அண்டர்ஸ்டுட், பட் ஷீ மென்ட். இது என்ன அர்த்தம்ண்டா, அவள் என்ன சொல்ல வந்த ஃபேரி வந்து என்ன சொல்ல வாராள் என்று அவள் விளங்கிட்டாளாம். என்ன சொல்ல வாராள், இதுதான் அவள் சொல்ல வாராள் என்று அவள் விளங்கிட்டா. அவளுக்கு இதைத்தான் அவள் படுத்த முற்படுறாள் என்று சொல்லி விளங்கிட்டாள். Princess Minute was now seen, heard and admired everywhere. அந்த ஒவ்வொரு ஆளும் இந்த பிரின்சஸ் மினிட் வந்து ரசிக்கப்பட்டாளாம். ஒவ்வொரு இடங்களிலும் அவளோட பேர் வந்து ரசிக்கப்பட்டுதாம், போற்றப்பட்டுதாம். அட்மையர்டுன்னா போற்றப்படுறது, அட்மையர்டுன்னா போற்றப்படுறது. அப்போ ஒவ்வொரு ஆக்களாலையும் அவளோட பேர் வந்து ரசிக்கப்பட்டது, அவளை வந்து ரசிக்கப்பட்டதாம், அவளை வந்து எல்லாரும் போற்றினமாம். She was not known as she one who counts minutes. இப்போ அவள் மினிட்ஸை வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தருக்கும் தெரியலையா. என்ன செஞ்சாலுன்னா அந்த கவுண்ட் பண்ணுற குளக்கை அவள் வச்சுருப்பாள். இப்போ உங்கள் கையில் அந்த குளக்கை வந்து அந்த தண்ணியில் அப்படி தூக்கி போயிருந்த அந்த தண்ணி காம் டவுன் ஆன தண்ணி, அந்த வலிஞ்சு வந்தது அந்த தண்ணி வந்து இந்த மதகு வந்து சரி செய்த பிறகு அந்த தண்ணி கிடந்தது. அந்த தண்ணியில் வந்து அந்த குளக்கு தான் வச்சுருந்த கையில் இருக்கிற அந்த சின்ன குளக்கை வந்து அவள் வந்து அதெல்லாம் பார்க்குறவள் கவுன்ஸ் எல்லாம் மினிட்ஸ் எல்லாம் அதில் நேரமெல்லாம் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த வாட்சை வந்து அவள் அப்படி தண்ணிக்கு தூக்கி போட்டுட்டாள். She was not known as she one who counts minutes. இப்போ அவள் மினிட்ஸை கவுண்ட் பண்ணுற மாதிரி ஒருக்கும் தெரியலையா. She was known, எல்லாரும் அவள் அறிவினமாம். ஆஸ் ஷி ஒன் ஹூ அப்ரிஷியேட்ஸ் லைஃப்ஸ். இப்போ அவள் அறிவினமாம் உயிர்களை போற்றுபவர்களாக அறியினமாம். அந்த உயிர்களை மதிக்கக்கூடியவளாக அறியினமாம். இப்போ அவளை உயிர்களை உயிர்களை போற்றக்கூடியவளாக அவளை அறியினமாம். அப்ரிஷியேட்ஸ்ன்னா போற்றக்கூடிய என்ற அர்த்தம். லைஃப்ஸ்னா உயிர்களை போற்றக்கூடியவளாக அறியணுமா. நோன்னா அறிகிறது. பிரின்சஸ் மினிட் சொல்கிறா பேருந்து. ஸோ ஃபோக்ஸ், எனவே மக்களே, வாட் வாஸ் யுவர் எக்ஸ்கியூஸ் ஃபார் நாட் ஃபீலிங் கிரேட்ஃபுல் டுடே? இன்றைக்கு இனிய நாள், கிரேட்ஃபுல்னா இனிய என்ற ஒரு அர்த்தம். அப்போ இன்றைக்கான நாள், இன்றைக்கு நல்ல நாள் இல்லை என்றதுக்கு உங்களோட சாட்டு என்ன என்ற மாதிரி, இன்றைக்கு நல்ல நாள் இல்லைன்றதுக்கான உங்களோட சாட்டுகள் என்ன என்று கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்கியூஸ், உங்களோட சாட்டுக்கள் என்ன? கிரேட்ஃபுல் டுடே, ஃபீலிங் கிரேட்ஃபுல் டுடே ஃபார் நாட் ஃபீலிங் கிரேட்ஃபுல் டுடே. இன்றைய நாள் வந்து நல்ல நாள்ன்றதுக்கான உங்களுடைய சாட்டுகள் என்ன? இன்றைக்கான நாள் உங்களுக்கு நல்ல நாள் இல்லை என்றதுக்கான உங்களோட சாட்டுகள் என்ன என்று கேட்குறான். அப்படின்னு சஸ்மெண்ட் பண்ணி. Subscribe to the Future World channel so you can watch my latest videos.